வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஏன் வாங்கவில்லை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தன் கணவன் கொண்டு வந்த பொட்டலத்தை ஆவலுடன் பிரித்தாள் சுகுணா. சந்தானம் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். சுகுணாவின் சந்திர வதனம் மலர்ந்தது. மேலாக இருந்த மாம்பழ கலர் புடவையை எடுத்து சென்று முற்றத்து வெளிச்சத்தில் பார்த்துவிட்டு திரும்பி வந்தாள். உங்களுக்கு எப்படி தெரிந்தது நான் எந்த புடவையைத்தான் பார்த்து வைத்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூவினாள் அவள். இந்த புடவை உனக்கில்லை சுகுணா, அருணாவுக்காக வாங்கினேன். நாளை தீபாவளி அல்லவா, அவளிடம் இன்றே கொடுத்து விட்டு வரலாம் என்று வாங்கி வந்தேன். வேலையெல்லாம் முடிந்து விட்டதல்லவா, வா போகலாம் என்று கூப்பிட்டான் சந்தானம். சுகுணாவின் அழகிய முகத்தில் மேகம் படிந்தது போல ஒளி மங்கியது. எனக்கு இல்லையா, பிறகு எனக்கு? இந்த புடவையை நான் எடுத்துக்கொள்கிறேன், அருணாவுக்கு வேறு வாங்கி கொடுத்து விடுங்கள் என்றாள் அவள் சின்னஞ்சிறு குழந்தையைப் போல. 2 பட்டு புடவைகள் வாங்குவது என்றால் லேசாக இருக்கிறதா? மேலும் தீபாவளி சமயத்தில் கடனும் கொடுக்க மாட்டார்கள். 2 மாதம் கழித்து உனக்கு வாங்கி தருகிறேன் என்றான் சந்தானம். 2 மாதங்கள் கழித்து பிறகு பொங்கலுக்கு அவளுக்கு வாங்கி கொடுங்களேன். எனக்கு இது இருக்கட்டும், மறுபடியும் தேடினாலும் இதே நிறம் கிடைப்பது கஷ்டம் என்று உரிமையோடு வாதாடினாள் சுகுணா. சந்தானம் அவள் கையில் இருந்த புடவையை வாங்கி மறுபடியும் பொட்டலத்தை கட்டினான். அவளுக்கு கல்யாணம் ஆவதற்கு முன்பு முதற்கொண்டு நான் புடவை வாங்கி தந்து கொண்டிருக்கிறேன், இன்று திடீரென்று நிறுத்துவதா? குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பாளே. கணவன் பேச்சு சுகுணாவின் அதிருப்தியை மேலும் தூண்டிவிட்டது. ஆமாம், குழந்தை அவள், பச்சிளம் குழந்தை. என்னை விட 2 வயது மூத்தவள். என்னை விட அவள் 10 வயது சின்னவள். என் வரை என் தங்கை குழந்தைதானே. நான் மட்டும் பாட்டியாக்கும். இந்த 5 வருஷத்தில் வாய் திறந்த முதல் தடவை ஒரு புடவை கேட்டேன். அதற்கு இவ்வளவு ஆட்சேபனை. நீங்களாக செய்ய வேண்டியதை நானாக கேட்டும். சுகுணாவின் கண்களில் நீர் வழிய ஆரம்பித்து விட்டது. அவள் சமையல் அறைக்குள் புகுந்து விட்டாள். ரொம்ப அழகாக இருக்கிறது என்று அவள் பின்னாலேயே வந்து அவளை கடிந்து கொண்டான் சந்தானம். அழகு இல்லாவிட்டால் போகட்டும். எதற்கு இப்பொழுது இப்படி வயிற்றெரிச்சல் படுகிறாய்? உனக்கு ஆசையாக இருந்தால் உன் பிறந்த வீட்டில் இருந்து தருவித்துக் கொள்வதை யாராவது வேண்டாம் என்றார்களா? அதற்கு வழியை காணோம், என்னை விரட்டுவதற்கு வந்துவிடுகிறாய் என்று கோபமாக கூறிவிட்டு சந்தானம் தன் அறைக்கு போய் உட்கார்ந்து கொண்டான். என் பிறந்த வீட்டில் 8 பெண்கள் இடையே எனக்கு எதை வாங்கி கொடுக்க முடியும் என்று அழுகைக்கு நடுவே கூறிவிட்டு தரையில் குப்புறப்படுத்து கொண்டாள் சுகுணா. விளக்கு வைத்து விட்டது. சந்தானம் பொட்டலத்தை கையில் எடுத்துக்கொண்டு தங்கை வீட்டை நோக்கி நடந்தான். சுகுணா படுத்துக்கொண்டு கண்ணீர் உகுத்தாள். அந்த மாம்பழ வர்ண புடவை மீது அவள் அவ்வளவு உயிர் வைத்திருந்தாள். ஏமாற்றம் அவளை ஒரே அடியாக உலுக்கி எடுத்தது. சந்தானம் வீடு திரும்பும்போது மணி 10:30 அடித்து விட்டது. அப்பொழுதும் சுகுணா படுத்தபடியே இருந்தாள். சந்தானம் அவள் இருந்த இடத்தில் விளக்கை போட்டு பார்த்தான். அவள் உறங்குவது போல் பாசாங்கு செய்தாள். அவன் போய் படுத்து கொண்டான். சுகுணா சற்று பொறுத்து எழுந்து வந்து நோக்கினாள். கணவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவள் மீண்டும் சமையலறைக்கு வந்து தரையில் படுத்து கொண்டாள். காலையில் எழுந்ததும் சதிமதிகளிடையே பேச்சில்லாமலே வேலை நடந்தது. காஃபி முடிந்ததும் கையில் பையை எடுத்துக்கொண்டு கடைக்கு கிளம்பினான் சந்தானம். சுகுணா, காய்கறி தவிர வேறு ஏதாவது சாமான்கள் வேண்டுமா? உன்னிடம் சொல்ல மறந்துவிட்டேனே. அருணா வீட்டில் அவர்கள் எல்லோரும் நம்மை அங்கே வந்து விடும்படி கூறினார்கள். நீ என்ன இங்கே பட்சணங்கள் செய்ய போகிறாயா, அல்லது அங்கேயே போய் விடுவோமா என்று அவன் சமாதானமாக கேட்டான். சுகுணா வாயே திறக்கவில்லை. சந்தானம் அவள் முகத்தை பார்த்துவிட்டு பேசாமல் வெளியே போய்விட்டான். அவன் கொண்டு வந்த காய்களை எடுத்து சமைத்து போட்டாள் மனைவி. கணவனும் போதும் வேண்டாம் என்பதை தவிர வேறு எந்த வார்த்தையும் அவளுடன் பேசவில்லை. அவன் காரியாலயத்திற்கு செல்லும் முன் அவளிடம் வந்தான். தீபாவளிக்கு அவர்கள் வீட்டுக்கு வருவதாக சொல்லிவிட்டேன். சாயங்காலம் நான் வரும்போது தயாராக இரு என்றான். நான் இங்கு வரவில்லை, நீங்கள் வேண்டுமானால் போய்கொள்ளுங்கள். என் அழகுக்கு ஒரு தீபாவளி கொண்டாட்டமும் வேண்டாம் என்றாள். ரொம்ப சரி, அப்பொழுது நான் சாயங்காலம் இங்கே வரமாட்டேன். எனக்கு தீபாவளி உண்டு. என் மனசில் எந்த வயிற்றெரிச்சலும் துக்கமும் குடிகொள்ளவில்லை என்றான். சுகுணா மௌனமாக இருந்தாள். சந்தானம் சென்று விட்டான். சாப்பாடு முடிந்ததும் சுகுணா படுக்கை அறையில் போய் உட்கார்ந்து கொண்டாள்.
என்ன இருந்தாலும் தங்கைதான் உயர்ந்தவள் ஆகிவிட்டாள். நான் வாய் திறந்து கேட்டும் கொடுக்கவில்லையே. இவரா நம் மனசை அறிந்து செய்யப் போகிறவர் என்று தனக்குள்ளேயே எண்ணி எண்ணி பொறுமினாள். அவர்கள் அவர்கள் வீட்டில் அவள் பட்டு புடவை கட்டி கொண்டு மினுக்க நான் மட்டும் புது நூல் புடவை கூட இல்லாமல் நிற்க வேண்டுமாமே. மனசில் மகிழ்ச்சி இல்லாமல் என்ன பண்டிகை வேண்டி இருக்கிறது என்று அவள் மனம் அலுத்து கொண்டது. கண்களை மூடிக்கொண்டு அவள் படுத்திருந்த போது வேலைக்காரி அவளை வந்து எழுப்பினாள். அம்மா, வீடு மெழுக வேண்டாமா என்று வேலைக்காரி கேட்டதும் சுகுணா சுறுசுறுப்பின்றி எழுந்தாள். முகத்தை சுளுக்கி கொண்டாள். ஒன்றும் வேண்டாம் என்று அலுப்போடு கூறிவிட்டு அவள் வேறு பக்கம் திரும்பி படுத்தாள். அப்போ நான் பக்கத்து வீட்டை மெழுகிவிட்டு வருகிறேன். அவர்கள் கோலம் போட காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு வேலைக்காரி நிற்காமல் போய்விட்டாள். சுகுணா எழுந்து வாயிற்பக்கம் வந்தாள். எதிர் வீட்டு வாசலில் அழகாக கோலம் போட்டு கொண்டிருந்தாள் அந்த வீட்டு பெண் கமலா. என்ன சுகுணா, பண்டிகை எவ்வளவு தூரம் வந்திருக்கிறது என்று சிரித்து கொண்டே கேட்டாள் கமலா. எதிர் வீட்டு வாசல் வரை என்று பதிலளித்தாள் சுகுணா. ஏன் அப்படி சொல்கிறாய்? நீ ஒன்றும் செய்யவில்லையா? பாவம், உனக்கு மசக்கை தொந்தரவு. உன் கணவர் கடையில் இருந்து எல்லாம் வாங்கி வந்து விடுவார் என்று அங்கலாய்ப்பது போல கேலி செய்தாள் கமலா. சுகுணா பதில் சொல்லவில்லை. ஆனால் கமலாவின் உற்சாகம் அவளுக்கு ரசிக்கவில்லை. போதுமே கமலா, உனக்குத்தான் கேலி செய்ய மனம் ஒப்புகிறது. நீ இருக்கும் நிலையில் உனக்கு கோலம் போடக்கூட தோன்றுகிறதே என்றாள் சுகுணா அவளை பார்த்து. கமலாவின் கணவன் அவளை பிறந்தகம் அனுப்பிவிட்டான். 2000 ரூபாய் கொண்டு வந்தால் வரலாம், இல்லாவிட்டால் வேண்டாம் என்று கூறிவிட்டான். இவர்கள் கையில் அவ்வளவு பெரிய தொகை இல்லை. கடன் மிகுந்து விட்டதால் பணம் புரட்டவும் இயலவில்லை. அவள் இங்கேயே இருந்து வந்தாள். 2 நாட்களுக்கு முன் அவள் மீது விவாகரத்து நடவடிக்கையும் எடுப்பதாக நோட்டீஸ் வந்திருந்தது. அதையெல்லாம் மனதில் நினைத்துத்தான் சுகுணா இப்படி பேசினாள். சுகுணா, உயிர் இருக்கும் வரை ஆசை விடுவதில்லை என்பது உனக்கு தெரியாதா? ஆசை இருக்கும் வரை நம்பிக்கையும் விடாது. அவர் தொடர்ந்து இருக்கும் நடவடிக்கை பூர்த்தியாகும் வரை அவர் என்னுடைய கணவர்தானே. அவர் மனம் மாறலாம். அப்பொழுது திடீரென்று பண்டிகை கொண்டாடுவதற்கு முடியுமா என்றாள் கமலா. ரொம்ப அழகாக இருக்கிறது உன் வியாக்கியானம். ஆண் பிள்ளைகள் ஒன்றை மனதில் வைத்து விட்டால் அதை மாற்றவே மாட்டார்கள். அவர்கள் பிடிவாதம் சிறு விஷயத்தில் இருந்து பெரிது வரை ஒரே மாதிரிதான். பைத்தியம் நீ ஒன்று என்று திடீரென்று மாறி அவர் வந்துவிடப் போகிறாராக்கும் என்றாள் சுகுணா. தன் கடைசி சொல் கமலாவை புண்படுத்தும் என்று கூட கவனிக்காமல். கமலா அப்பொழுதும் வறண்ட சிரிப்பொன்றை சிரித்தாள். சுகுணாவை பார்த்து, அதற்காக ஊரெல்லாம் என் விதியை பறைசாற்ற சொல்கிறாயா என்று கேட்டுவிட்டு மௌனமானாள். சுகுணா அதற்கு என்ன பதில் சொல்லலாம் என்று யோசித்தாள். சுகுணா, உனக்கும் உன் கணவருக்கும் ஏதாவது மனஸ்தாபமோ என்று கமலா கேட்டாள் திடீரென்று. ஏன்? உன் முகம் சொல்கிறது. மேலும் உங்கள் வீட்டு வேலைக்காரி இப்பொழுதுதான் வந்துவிட்டு போனாள். அவள் கூறுவது போல நீ ஏன் இப்படி வீட்டை பாழாக போடுகிறாய்? நான் எதை என் மனசாலும் ஸ்மரிக்க மாட்டேன் என்று உதறி தள்ளுகிறேனோ அதை நீ வலுவில் கொண்டாடுவானேன்? அன்பான கணவர் இருக்கிறார். தலைச்சன் குழந்தையை தாங்கி நிற்கிறாய். ஊரெல்லாம் கூப்பிட்டு கல்யாணமாக கொண்டாட வேண்டிய சந்தர்ப்பம். சரி சரி என்று கூறிவிட்டு சுகுணா உள்ளே ஓடிவிட்டாள். கமலா வாய்விட்டு சிரிப்பது அவளுக்கு கேட்டது. சுகுணா தன் அறையில் போய் மீண்டும் உட்கார்ந்தாள். கமலாவும் கோலத்தை முடித்துவிட்டு உள்ளே போனாள். மறுபடியும் செம்மண் பாத்திரத்தை தூக்கி கொண்டு வந்து செம்மண் பூசுவதற்கு ஆரம்பித்து விட்டாள். வேலைக்காரி பாத்திரம் தேய்ப்பதற்காக மறுபடியும் வந்தாள். நான் வீட்டை மெழுகாவிட்டால் உனக்கென்ன? நான் கோலம் போடாவிட்டால் என்ன? நான் எப்படி போனால் உனக்கென்ன? வீடு வீடாக போய் உன்னை வம்பு பேச சொன்னேனா என்று சுகுணா வேலைக்காரியை ஆத்திரத்துடன் கடிந்து கொண்டாள். வேலைக்காரி மோவாய் கட்டையில் கையை வைத்து கொண்டாள். நான் என்ன சொன்னேன் அம்மா? தலை பிள்ளைத்தாச்சி, சின்ன வயது, வேலை செய்து கொள்ள முடியவில்லை, பண்டிகை கூட செய்து கொள்ளாமல் படுத்திருக்கிறாள் என்று சொன்னேன். இது ஒரு தப்பா? பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நாங்கள் கூட பண்டிகையை விட முடியாமல் செய்கிறோமே. உன் மனசிலே எவ்வளவு ஆசை இராது? அதைத்தான் சொன்னேன் என்றாள் வேலைக்காரி. அவள் பேச்சை கேட்டதும் சுகுணாவுக்கு மிகவும் நாணமாகிவிட்டது. உலகத்தில் இவ்வளவு நன்மை இருக்கிறதா? இவள் பணத்திற்காகத்தான் தவிக்கிறாள். கமலா கணவனின் குணத்திற்காக ஏங்குகிறாள். நமக்கு என்ன குறை வந்துவிட்டது என்று தன் மனசாட்சியை கேள்வி கேட்டாள் சுகுணா. அதற்கு பதில் ஒன்றும் தெளிவாக வரவில்லை போலும். தேய்க்க வேண்டிய பாத்திரங்களை பொறுக்கி போட்டுவிட்டு அவள் மீண்டும் உள்ளே வந்தாள்.
இவர்கள் சொல்வது போல அப்படி ஒன்று மசக்கை தலை தூக்க முடியாமல் தவித்து விடவில்லை. கமலாவின் நிலைமை ஊருக்கு பறைசாற்ற வேண்டுமோ என்று எண்ண இடம் இருந்தால் நமக்கென்ன வந்துவிட்டது என்று அவள் மனம் ஆராய்ச்சி செய்ய தொடங்கியது. அவள் மறுபடியும் அவசரமாக பின்புறம் சென்றாள். பச்சையம்மா, முதலில் வீட்டை மெழுகிவிடு, காயட்டும், கோலம் போட வேண்டும். இத்தனை நேரம் தலை சுற்றல் நிமிரவே முடியவில்லை என்றாள் சுகுணா. தோ நிமிஷத்தில் செய்கிறேன் அம்மா. சுகுணா பரபரப்புடனே அரிசியை நனைத்தாள். செம்மண்ணை ஊற வைத்தாள். பெட்டியை திறந்து 1 ரூபாயை எடுத்து வந்து வேலைக்காரியிடம் கொடுத்தாள். போய் பால் பண்ணையில் ஒரு படி பால் வாங்கி வா என்று ஏவலிட்டு அனுப்பி வைத்தாள். வேலைக்காரி திரும்புவதற்குள் அவள் பாதி கோலத்தை போட்டு விட்டாள். அம்மா, நீ குனிந்து குனிந்து செம்மண் இட வேண்டாம், நான் இடுகிறேன் என்றாள் வேலைக்காரி. சுகுணா கோலம் எல்லாம் முடித்துவிட்டு அடுப்பை பற்ற வைத்து பாலை வைத்தாள். கொஞ்ச நேரத்திற்குள் என்ன அசட்டுத்தனம் வந்து மூடிக்கொண்டு விட்டது என்று அவள் தன்னையே நிந்தித்து கொண்டாள். ஒரு அடுப்பில் திரட்டு பால் காய்ந்தது. வேறு ஓர் அடுப்பை பற்ற வைத்து கொஞ்சம் ஓமப்பொடி செய்தாள் அவள். வேலை முடிந்ததும் தலை பின்னி பொட்டிட்டு உள்ளிருந்து எடுத்து ஒரு பட்டு சேலையை கட்டி கொண்டு வாசலுக்கு சென்றாள். அவள் இவ்வளவும் ஏற்பாடு செய்து விட்டாளே தவிர கணவனின் மனதில் தான் கிளப்பிவிட்ட சினம் மாறியதோ இல்லையோ என்ற அச்சம் அவள் மனதை உறுத்தி கொண்டுதான் இருந்தது. அவர் இதற்குள்ளாகவே அருணாவிடம் என்ன சொல்லிவிட்டாரோ? நாம் போய் நின்றால் அவர்கள் எதிரில் நம்மை எப்படியெல்லாம் அவமதிப்பாரோ என்ற பல கேள்விகள் அவள் மனதில் எழுந்தன. ஆயினும் திட்டத்தை கைவிடவில்லை அவள். இப்படியே ஒன்றும் புரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தாள் சுகுணா. திரட்டு பாலை இறக்கி அதற்கு வாசனை திரவியங்களை சேர்த்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்து கொண்டிருந்த போது வேலைக்காரி அங்கு வந்து சேர்ந்தாள். அம்மா, ஐயா வந்து விட்டார், நான் வீட்டுக்கு போகிறேன் என்று கூறிவிட்டு போக முயன்றாள் அவள். ஆ, ஐயாவா என்று கேட்டுவிட்டு தள்ளி சென்று கணவனை எதிர்கொண்டு அழைக்க வேண்டும் என்றிருந்தது சுகுணாவுக்கு. ஆனாலும் தன்னை சமாளித்து கொண்டு அவள் நிதானமாக பேசினாள். சரி, நீ போகலாம், இரு வருகிறேன், வெற்றிலை பாக்கு கொடுக்கிறேன் என்று கூறிக்கொண்டே அவள் முன்பக்கம் வந்தாள். வீட்டின் அலங்காரத்தையும் தன் மனைவியின் அழகு உருவத்தையும் கண்டதும் சந்தானத்தின் முகத்தில் வியப்பும் சந்தோஷமும் போட்டியிட்டன. அவன் தன் கையில் இருந்த வெற்றிலை, புஷ்பம் முதலியவற்றை அவளிடம் நீட்டினான். அவள் கண்களை ஆராய்ந்தவாறே. சுகுணா நிறைய வெற்றிலை பாக்கு, புஷ்பம், 2 ரூபாய் யாவும் வைத்து வேலைக்காரியிடம் கொடுத்தாள். வேலைக்காரி மகராஜியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்திவிட்டு போய்விட்டாள். ஏது அது? சுகுணாவுக்கு குஷி பிறந்து விட்டது போலிருக்கிறதே என்று கேட்டான் சந்தானம் உற்சாகத்துடன். பெயர்தான் சுகுணா என்றாள். ஏன் அப்படி சொல்கிறாய்? சுகுணா அன்று நடந்தவை யாவையும் ஒன்று விடாமல் கூறினாள். பச்சையம்மா பணத்திற்குத்தான் தவித்தாள். அதை கொடுத்து நம்மால் உதவ முடியுமே என்று தோன்றியது. கொடுத்தேன். கமலாவிடம் அவள் கணவனை கொண்டு சேர்க்க முடிய போகிறதா என்றாள். சுகுணா, காலையில் நான் கோபமாக பேசிவிட்டு போய்விட்டேன். பிறகு மனம் வேதனைப்பட்டது. கையில் பணமில்லாத தோஷம், அப்படி பேசிவிட்டேன். மேலும் உனக்கு புடவையை கொடுத்து விட்டால் இத்தனை வருஷங்களாக அருணாவுக்கு வாங்கி தந்துவிட்டு இந்த வருஷம் விட்டுவிட்டால் உனக்குத்தான் கெட்ட பெயர் வரும் என்று வேறு கவலை எனக்கு. அதை வகையாக சொல்ல தெரியவில்லை. பிறகு நானே தனிமையில் யோசித்து பார்த்த போதுதான் என் அசட்டுத்தனம் புரிந்தது. இன்று அவர்கள் வீட்டுக்கு உன்னை கூட்டி கொண்டு போனால் கட்ட புது புடவை இல்லாமல் சங்கூஜப்படுவாயே என்றும் தெரிந்தது. ஆகையால் வரவில்லை என்று சொல்லிவிட்டேன் என்றான் சந்தானம். நன்றாக இருக்கிறது. அங்கே போகத்தான் கிளம்பி கொண்டிருந்தேன். நான் கொஞ்சம் பட்சணம் செய்து வைத்திருக்கிறேன், வாருங்கள் போகலாம் என்றாள் சுகுணா. உண்மையாகவா? வேண்டாம், அங்கே போய் அவர்கள் மத்தியில் புது துணி இல்லாமல். உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் இப்பொழுது புது துணி பிரித்து கட்டக்கூடாது. எனக்கும் நினைவில்லை, ஏதோ கேட்டுவிட்டேன். வளைகாப்பு அன்றைக்குத்தான் புதிது உடுத்தலாம் என்று கூறினாள் சுகுணா உற்சாகத்துடன். என் அருமை சுகுணா, துர்குணா என்று அழையுங்களேன், பொருத்தமாக இருக்கும் என்றாள் சுகுணா தலை குனிந்தபடியே. கணவனின் அன்புக்கு முன்னே தன் காலை செய்கை அவளுக்கு வெட்கமாக இருந்தது போலும். அசட்டு பிசட்டென்று பேசாதே, வா போகலாம் என்றான் சந்தானம். அவர்கள் போகும் வழியில் சந்தானம் சுகுணாவிடம் கேட்டான். பண்டிகையை வீட்டில் கொண்டாடாததற்கு கோலம் எதற்கு போட்டாய்? குனிந்து குனிந்து நீ இருக்கும் நிலைமையில். நிலைமைக்காகத்தான் என்று மெல்ல கூறிவிட்டு லஜ்ஜையுடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் சுகுணா. சந்தானம் சிரித்து கொண்டான். அன்றிரவு மறுநாளும் அருணாவின் வீட்டிலேயே தங்கிவிட்டார்கள் தம்பதிகள்.
சந்தானத்திற்கு வேஷ்டி வாங்கி கொடுத்தனர் அருணாவின் புக்ககத்தினர். அருணா மாம்பழ கலர் புடவையை உடுத்தி கொண்டு எல்லோருக்கும் பெருமையாக காட்டினாள். அதை காணும்போது சுகுணாவின் உள்ளத்திலும் பன்மடங்கு பெருமை பொங்கியது. கணவனும் மனைவியும் 3ஆம் நாள் வீடு திரும்பினார்கள். சுகுணாவுக்கு சந்தோஷம் மிகுந்திருந்தது. இவ்வளவு ஆனந்தத்தையும் இழக்க இருந்தோமே என்று நினைத்து நினைத்து அவள் மிகவும் அங்கலாய்த்தாள். கமலாவை கண்டு பேசிவிட்டு வரவேண்டும் என்றிருந்தது அவளுக்கு. இவள் வாசற்கதவை திறந்து கொண்டு தெருவில் போகவும் கமலாவும் அங்கே இவளை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். கமலே, உன்னிடம் ஒன்று சொல்ல வந்தேன் என்றாள் சுகுணா. நானும் தான் உன்னிடம் ஒன்று சொல்ல வந்தேன் என்றாள் கமலா. இருவரும் ஒருவரை ஒருவர் வியப்புடன் பார்த்துவிட்டு பிறகு சுகுணாவின் வீட்டுக்குள் நுழைந்தனர். சுகுணா, என் நம்பிக்கை வீண் போகவில்லை. என் சித்தப்பாவுக்கு என் விஷயம் தெரிந்து 2000 ரூபாயை தானே கட்டிவிட்டு என் கணவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார். அவர் இப்பொழுது எங்களுடைய வீட்டில் இருக்கிறார் என்றாள் கமலா. ஆனால் அதை கூறுகையில் உணர்ச்சி மேலிட்டு கண்ணீர் உகுத்து விட்டாள். என்ன சொல்கிறார் அவர் என்று கேட்டாள் சுகுணா. என்னை தண்டிக்க நினைக்கவில்லையாம் அவர். எங்கள் அப்பாவை பயமுறுத்த நினைத்தாராம். தன் சக்தியை மறைத்து இல்லாததெல்லாம் ஆசை காட்டியதற்கு அவருக்கு தண்டனையாம். அதற்கு நீ பலியா? பேஷ். எப்படியானால் என்ன, காரியம் சுபமாக முடிந்துவிட்டது. ஆறின புண்ணை கிளறி ஆராய்வானேன்? அவர் பிரியமாக இருக்கிறார். நீ என்ன சொல்ல வந்தாய் என்று கேட்டாள் கமலா. கமலாவின் மகத்தான நம்பிக்கை, சோதனை, அவள் மனத்தெளிவு, பெருந்தன்மை இவற்றிற்கு எதிரே தன் அற்ப ஆசையும் கோபமும் சந்தோஷமும் நினைக்க சுகுணாவுக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. ஒன்றுமில்லை, உன் அன்பு கரத்தால் என் கண்ணை திறந்து விட்டாயே. என் தீபாவளி கரை கடந்த சந்தோஷத்துடன் இருந்தது. நீ என்றும் குறைவின்றி வாழ்வாய் என்றாள் சுகுணா தடுதடுக்க. கல்கி தீபாவளி மலர் இதழில் 1953ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.